ராதை பகுதி. தலைப்பு: ராதையின் அன்பில் கிருஷ்ணனின் லீலை. ஆனந்தம் என்பது பெரு மகிழ்ச்சி, களிப்பு, முடிவான அருளானந்தம். மற்றும் பரமஹம்ச யோகானந்தர் சொல்கின்றார், ஒவ்வொரு ஆணும் பெண்ணை தெய்வீக அன்னையின் வடிவமாகவும், ஒவ்வொரு பெண்ணும் ஒரு ஆணை பரமபிதாவின் வடிவமாகவும் பார்க்க வேண்டும். ஆன்மீக வளர்ச்சி பெற்ற மனிதர்கள் தங்கள் ஆன்மாவின் நற்குணங்களை கொண்டவர்கள். காம உணர்ச்சிக்கும் உண்மையான அன்பிற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை அவர்கள் அறிவார்கள். ஆன்மாவின் குறைவற்ற அன்பை நீங்கள் வளர்த்து கொண்டால் தெய்வீகத்தின் ஒரு கண நேரம் காணத் தொடங்குவீர்கள். இம்மாதிரியான அன்பு பல பெரிய மகான்களின் வாழ்க்கையிலும் கூட வெளிப்பட்டு நின்றது. இவ்விடத்தில் கண்ணபிரானின் அன்பை நாம் கூறியே ஆக வேண்டும். அவருடைய வாழ்க்கையில் தூய்மையான அன்பின் மிக உயர்ந்த தன்மையை வெளிப்படுத்தினார். ஓர் ஆணிற்கும் பெண்ணிற்கும் எந்தவிதமான களங்கமும் இல்லாத உண்மையான அன்பை ஏற்படுத்த முடியும் என்பதை அவர் உலகிற்கு காண்பித்தார். கிருஷ்ணருக்கு பல பெண் சீடர்கள் இருந்தனர். ஆனால் ராதை தனி பிரியத்திற்குரியவள். ஒவ்வொரு சிஷ்யையும் கிருஷ்ணரை பற்றி கூறும்போது, கிருஷ்ணன் யாரையும் விட என்னைத்தான் அவன் அதிகம் நேசிக்கின்றான் என்று தனக்குள் கூறிக்கொள்வார்கள். இருந்தாலும் கிருஷ்ணர் அடிக்கடி ராதையை பற்றி பேசி வந்ததினால் மற்றவர்கள் அவளிடம் பொறாமை கொண்டவர்கள் ஆயினர். அவர்களுடைய பொறாமையை கண்ட கிருஷ்ணர் அவர்களுக்கு ஒரு பாடம் புகட்ட விரும்பினார். எனவே ஒரு நாள் அவர் மிகுந்த தலைவலி இருப்பதாக பாசாங்கு செய்தார். விசாரமடைந்த சிஷ்யைகள் தன் குருதேவரின் துன்பத்திற்காக தமது ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்தினார்கள். கடைசியில் கிருஷ்ணர், உங்களில் ஒருவர் என் தலை மீது நின்று கொண்டு உங்கள் கால்களினால் என் தலையை தேய்த்துவிட்டால் என் தலைவலி போய்விடும் என்றார். இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அந்த பக்திகள், நாங்கள் இதை செய்ய முடியாது கிருஷ்ணா. நீ இறைவன், இந்த பிரபஞ்சத்தின் நாயகன். உன் பவித்திரமான சிரசை எங்கள் கால்களினால் தொட்டு உன் திருமேனியை அசுத்தப்படுத்த துணிவது மிக பெரிய பாவச் செயலாகும் என்றனர். அப்பொழுது ராதை அவ்விடத்திற்கு வந்தாள். கிருஷ்ணர் அவளை பார்த்து, ராதா, எனக்கு தலைவலி அதிகமாக இருக்கிறது என்று பாசாங்கு செய்தார். அதற்கு ராதை தன் பிரபுவை பார்த்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாள். அதற்கு கிருஷ்ணர், என் தலை மீது ஏறி உன் காலால் என் தலையை அழித்து விடு என்றார். ராதை உடனே கிருஷ்ணனின் தலை மீது ஏறி நின்று விட்டாள். கிருஷ்ணருடைய தலைவலியும் மறைந்துவிட்டது. கிருஷ்ணர் தூங்கிவிட்டார். மற்ற சிஷ்யைகள் அந்த தூங்கும் கிருஷ்ணரிடமிருந்து ராதையை கோபத்துடன் பிடித்து இழுத்தனர். நாங்கள் உன்னை கொன்று விடுவோம் என்று மிரட்டினர். ஆனால் ராதை ஏன் என்றாள். நம் குருவின் தலை மீது நிற்க உனக்கு என்ன தைரியம்? அதனால் என்ன, அவரை வழியிலிருந்து விடுவித்து விட்டேன் என்றாள். உன்னுடைய இந்த கொடிய பாவச் செயலுக்கு நீ மிகவும் கீழான நரகத்திற்குத்தான் போவாய் என்றார்கள் சிஷ்யைகள். ராதை, ஓ, அதை பற்றித்தான் கவலைப்படுகிறீர்களா என்று ராதை சிரித்தாள். நான் அங்கு இருப்பது அவரை ஒரு நொடி நேரம் மகிழ்ச்சி அடைய செய்யுமானால் நான் என்றென்றைக்கும் அங்கு சந்தோஷமாக இருப்பேன் என்றாள். அப்பொழுது அவர்கள் ராதையின் முன் தலை வணங்கினர். அவர்களுக்கு அப்போது விளங்கியது, கிருஷ்ணர்
ராதையிடம் ஏன் தனி சலுகை காட்டினார் என்று. ஏனெனில் ராதைக்கு மட்டும்தான் தன்னை பற்றிய சிந்தனை இல்லாமல் தனது பிரபுவின் சுகம் மட்டுமே தனது கருத்தில் இருந்தது என்று விளங்கியது.